அவன் குளிக்க போகும்போது ஒரு பொண்ணு டக்குன்னு டவல நழுவ விட்டுடுறா. அவன் ஷாக் ஆகி போறான். ஆனா அது தப்பு இல்லைன்னு தெரியுது. அவ அவனை டீஸ் பண்றா. அவன் அடக்க நினைக்கிற உணர்ச்சிய கிளறி விடுறா. ட்விஸ்ட் என்னன்னா, அவ இரட்டை பொண்ணுல ஒருத்தி. இன்னொருத்திய அவன் சரியா பார்க்க கூட முடியல. ஆனா அவள தான் அவனுக்கு உண்மையாவே பிடிச்சிருக்கலாம். ஆனாலும் டவல் போட்ட பொண்ணு அவன விடமாட்டேங்கிறா. அவ பார்க்குற பார்வையே அவன முழுசா சாப்பிடுற மாதிரி இருக்கு. ஆனாலும் பகல்ல இவன் 2 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு நல்ல பையன் மாரி சுத்திக்கிட்டு இருக்கான். ஆனா மனசுக்குள்ள அவனோட ஃபீலிங்ஸ அழிச்சிட்டு கண்டுக்காத மாரி நடிக்கிறான். இப்போ இலையுதிர் காலம் மறுபடியும் அவளுக்கு லக்கேஜ்ல ஹெல்ப் பண்ணணும். டென்ஷன் மறுபடியும் வருது. அவன ஹெல்ப் பண்ண போனா அவ வேணாம்னு சொல்றா. ஒரு மாதிரி சங்கடமான அமைதி. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. இதுவரைக்கும் யாருக்கிட்டயும் நெருங்காத பொண்ணு இவன் மேல உரசிக்கிறா. அந்த நிமிஷத்துல அவ காது சிவந்து போயிடுச்சு. ஒருவேளை இதுதான் அவ முதல் தடவையா அந்த மாரி நெருக்கத்த ஃபீல் பண்ணுது. ஒருவேளை அவளுக்கு அது பிடிக்காமலும் இருந்திருக்கலாம். எல்லாம் ஒரு மாரி குழப்பமா இருக்கு. கடைசில அவனுக்கு ஓடிப் போறத தவிர வேற வழி இல்ல. உடம்பால இல்ல, மனசால. அவன் பின்வாங்கிடுறான்.